Hello students, how are you all? I hope all are fine. Be safe at your home, eat healthy food and drink more water. Wash your hands frequently. Today we are going to see the subject Social Studies, Grade 3, Lesson 4, Our Government. Here students, Lesson 4, Our Government. Discuss the levels of government in India. நம்ம இந்தியாவில் என்னென்ன லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இங்கே கவர்மெண்ட்டில் என்னென்ன லெவல்ஸ் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆன் 15th August 1947 India attained its freedom from the British rule. The leaders of the country released the need of certain rules and regulations to govern the country. அதாவது 1947க்கு முன்னாடி நம்மளோட இந்தியா வந்து யாரோட கண்ட்ரோலில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. நம்மளோட லீடர்ஸ் யாராவது மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இந்த மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட ஃபைட் பண்ணிவிட்டு நமக்குன்னு தனியான ரூல்ஸ் வேணும், நமக்கான ரெகுலேஷன்ஸ் தனியாக இருக்கணும், நமக்கான கவர்மெண்ட்டு வந்து தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டை நமக்கு வாங்கி கொடுத்தாங்களே. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா. இண்டிபெண்டன்ஸ் டே எப்போப்பா, August 15, 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினது. ஒவ்வொரு வருஷமும் அந்த ஞாபகமாக நம்ம என்ன பண்ணுறோம், August 15 வந்துட்டு நம்ம August 15 வந்து சுதந்திர தினமாக கொண்டாடுறோம் இல்லையா. திஸ் லீட் டு தி ஐடியா ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் எ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு எப்படி இருந்துச்சு, எப்படி அதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா மேட் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா விச் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் 26 January 1950. இந்த அரசியலமைப்பை எப்போ கொண்டு வந்தாங்களா, நம்ம நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா நமக்கான ஒரு அரசியலமைப்பு, அதை வந்து நம்ம நாடை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு யாரெல்லாம் அதை வந்து வழிநடத்தி கொண்டு போகணும். எல்லாரும் சுதந்திரம் வாங்கிட்டோம், எல்லோரும் தனித்தனியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது முடியாது. யாராவது ஒருத்தர் ஹெட்டாக இருந்து அதை லீட் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா January 26, 1950. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், குடியரசு தினம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ரிபப்ளிக் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா. அதை தான் என்ன சொல்கிறோம், குடியரசு தினம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஏ சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், சவேரியன் அண்டு ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது மீன்ஸ் தட் ஆல் த சிட்டிசன்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல். சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது என்னது, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் எல்லா ஈக்குவல்ஸும் இருக்குது, எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது மீனிங்ஸ் தட் ஆல் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி டேக் பார்ட் இட்ஸ் கவர்னன்ஸ். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பார்ட் வந்து கண்ட்ரிக்கான என்ன பண்ணணுமோ அவங்களோட பார்ட் என்னவோ அதை நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து செவனின் மீன்ஸ் தட் இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட். இந்தியாங்கிறது தனக்குன்னு தனி ஒரு பாதையை வகுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரமான நாடு அப்படின்னு சொல்லலாம். ரிபப்ளிக் மீன்ஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா எலெக்ட் தேர் லீடர்ஸ் பை காஸ்டிங் தேர் ஓட். அதாவது ரிபப்ளிக் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, குடியுரிமைன்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது பீப்புள்ஸ் மக்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கான லீடர்ஸை வந்து நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம். அது எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு எலெக்ஷன் மூலமாக அவங்கள எலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதான் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். தென் அவர் கண்ட்ரி இஸ் டிவைடட் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ் கால்டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன்ஸ் டெரிட்டரிஸ். அதாவது இந்தியா நம்மளோட கண்ட்ரி என்ன பண்ணிடுறாங்க, ஸ்மால் பார்ட்ஸாக செக்ரிகேட் பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. அந்த டிவைட் பண்ண பார்ட்ஸ் என்னன்னு சொல்கிறோம், ஸ்டேட்ஸ் அண்டு யூனியன். என்ன சொல்கிறோம், ஸ்டேட்ஸ் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. தேர் ஆர் 29 ஸ்டேட்ஸ் அண்டு 7 யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, 29 ஸ்டேட்ஸ் ஆர் தேர், 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈச் ஸ்டேட்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேபிட்டல். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கேபிட்டல், ஒவ்வொரு தலைமையிடம் அப்படிங்கிறது இருக்குது. தி டிவிஷன்ஸ் ஹெல்ப் இன் த எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டு த கண்ட்ரி. எதுக்காகப்பா இதை வந்து ஸ்டேட்ஸுக்கு தனித்தனியான கேபிட்டலை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஹோல் ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க, ஒருத்தர் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த ஸ்டேட்ஸ் வைஸாக வந்து பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டை வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். அவங்களுக்கு கீழே நிறைய மினிஸ்டர்ஸு, வைஸ் பிரசிடெண்ட்டு இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனியாக பொறுப்புகள் இருக்கும்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இன் இந்தியா த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அட் 2 லெவல்ஸ். 2 ஃபங்க்ஷன்ஸ் 2 லெவல்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட். மொத்தம் எத்தனை கவர்மெண்ட் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு லுக் ஆஃப்டர் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இந்த கவர்மெண்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா மக்களோடையும் நாட்டோட நலன் கருதி, அவங்களோட நலம் விரும்பி அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்களோட நல்லதுக்காக தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. தென் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பாருங்கள். த சென்ட்ரல் கவர்மெண்ட் லுக்ஸ் ஆஃப்டர் த நீட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த ஹோல் கண்ட்ரி. இட் மேக்ஸ் லா ஃபார் த என்டையர் கண்ட்ரி. த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் இன் நியூ டெல்லி. த கேபிட்டல் ஆஃப் த இந்தியா. நம்ம இந்தியாவோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னது? லுக் ஆஃப்டர் த நீட் வெல்ஃபேர் ஆஃப் த ஹோல் கண்ட்ரி. அதாவது இந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே கண்ட்ரியோட நலன் கருதி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதர் மினிஸ்டர்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் ஃப்ரம் த நியூ டெல்லி. நியூ டெல்லியில் யாரெல்லாம் இருக்காங்க? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதர் மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அண்ட் அஃபிஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஓகேவா. த பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா லீவ்ஸ் இன் த ராஷ்டிரபதி பவன். பிரசிடென்ட் எங்கே இருக்காங்க? இந்தியாவோட பிரசிடென்ட் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேலே ஒரு பிக்சரில் பாருங்கள், அதுதான் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸ் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் தான் இந்த பிக்சரில் இருக்கக்கூடியது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டு லுக் ஆஃப்டர் ஆல் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே என்ன பண்ண முடியாது, இருக்கக்கூடிய ஹோல் கண்ட்ரியுமே, நம்மளோட இந்தியா ஃபுல்லாகவே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே என்ன பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ஃபார் ஈச் ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேபிட்டல். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கேபிட்டலை வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் ஓன்ஸ் கவர்மெண்ட், அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு கேபிட்டலையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் லுக்ஸ் ஆஃப்டர் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் லிவிங் இன் தட் ஸ்டேட். த governor, the chief minister, other ministers and officials of the state government work from their state capital. யாரெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறா, கவர்னர், சீஃப் மினிஸ்டர், அதர் மினிஸ்டர்ஸ் அண்ட் அஃபிஷியல் ஆஃப் த ஸ்டேட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கவர்னர் யார்? நம்ம ஸ்டேட்டோட கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோசையா, ஸ்ரீ ரோசையா அவங்க தான் வந்து நம்மளோட கவர்னர். தமிழ்நாட்டோட கவர்னர் பார்த்தீங்கன்னா ரோசையான்னு சொல்லலாம். சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து அதர் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட் த ஸ்டேட்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டூ டிஸ்ட்ரிக்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டையும் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரிச்சிருக்காங்க. த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் லுக் ஆஃப்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தியர் ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு அவங்களுக்கு தனியான அதிகாரிகள் வந்து நியமித்து அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தென் கீழே பாருங்கள், போத் த சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹாவ் 3 ஆர்கன்ஸ். அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சில ஆர்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இங்கே சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரை வந்து ரெண்டு இதை பிரிச்சுங்க. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா சட்டமன்றம்னு சொல்கிறோம். சட்டமன்றத்தை வந்து சென்ட்ரலுக்கு தனியாக இருக்கும், ஸ்டேட்டுக்கு தனியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வித் இட்ஸ் 2 ஹவுசஸ். 2 ஹவுஸ் இருக்குது பார்லிமெண்ட்டில். ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க, லோக்சபா, இன்னொன்று வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்ம் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். தி பீப்புள் ஆஃப் இந்தியா எலெக்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா டைரக்ட்லி பை ஓட்டிங். அதாவது இந்த லோக்சபாவுக்கு வரக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி பை ஓட்டிங் மூலமாக தான் நம்ம இந்த லோக்சபாவுக்கு வந்து மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹவுசஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எப்படி சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் வந்து பிரித்தாங்க, லோக்சபா அண்ட் ராஜ்யசபான்னு பிரித்தாங்களா, இங்கே அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி
அண்ட் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்? சம் ஸ்டேட்ஸ் ஹாவ் ஒன்லி ஒன் ஹவுஸ். சில ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹவுஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் ஸ்டேட் பை ஓட்டிங். அந்தந்த ஏரியாவில் வந்து அந்தந்த ஸ்டேட்டில் வந்து பீப்புள் மூலமாக வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுற மெம்பர்ஸ் தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ்ன்றது அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாகி. அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் யாரெல்லாம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் அண்டு பிரைம் மினிஸ்டர். பிரசிடெண்ட் யாருன்னு தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் சொல்கிறோம். வைஸ் பிரசிடெண்ட் பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு சொல்லலாம். பிரைம் மினிஸ்டர் மோடி. ஓகேங்களா? ஆஃப் இந்தியா அலாங் வித் த கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ். த பிரசிடெண்ட் இஸ் ஹெட் ஆஃப் த கண்ட்ரி. யார் தான் இங்கே ஹெட்டாக இருக்காங்க இந்த கண்ட்ரியில் வந்து பிரசிடெண்ட் தான் ஹெட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தென் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்தீங்கன்னா த கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேக் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். இங்கே வந்து யார் தான் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க? கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்க தான் வந்து நம்மளோட ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜுடிஷரி. ஜுடிஷரின்னு என்ன பார்த்தீங்கன்னா த சுப்ரீம் கோர்ட், the state high courts, the district and the sessions court together form the judiciary. இதெல்லாம் சேர்ந்து வர்றதா என்ன சொல்கிறாங்க? ஜுடிஷரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீதித்துறை. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு, ஸ்டேட் ஹை கோர்ட்டு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சீசன்ஸ் கோர்ட்ஸ் இது எல்லாம் சேர்ந்து வர்றதா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷரி அப்படின்னு சொல்லலாம். இதில் டாப் ஆஃப் த கோர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் டாப்பு. நெக்ஸ்ட் வந்து சீசன்ஸ் கோர்ட் ஆர் அட் த பேஸ் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம். நம்ம ஜுடிஷியல் சிஸ்டமில் பேஸாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாப் ஆஃப் த ஜுடிஷியரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கான சீஃப் வந்து யார் செலக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் எலெக்ஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ ஓட் போட்டோம் இல்லையா? இப்போ கூட சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஓட் பண்ணோம் இல்லையா? அதை தான் சொல்கிறோம். இந்தியா இஸ் ஏ டெமோக்ரஸி வேர் பீப்புள் எலெக்ட் தேர் ரெப்ரசன்டேட்டிவ் டு அட்மினிஸ்ட்ரேட் த டே டு டே ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கண்ட்ரி. நம்ம நாட்டில் டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், நம்ம ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம்? ஓட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதை எலெக்ஷன் வச்சு ஓட் பண்ணி பீப்புளை வந்து செலக்ட் பண்ணுறோம். த எலெக்ஷன் ஆர் கண்டக்டட் பை த எலெக்ஷன் கமிஷன். யார் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எலெக்ஷனை? எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இட் ஆல்சோ கீப்ஸ் ஏ வாட்ச் ஆன் த எலெக்ஷன் கம்பெயின்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இது யார் எலெக்ஷன் கம்பெயின்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் வந்து எலெக்ஷன் கம்பெயின்ஸ் சொல்கிறாங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீட் their respective campaigns in which they tell the people what they would do if they are elected. யாரை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யார் தான் பண்ணுறது? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் லீட் பண்ணுறாங்க. ரெஸ்பெக்டிவ் கம்பெயின்ஸுக்கு அவங்க தான் வந்து லீட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட் ஆர் அனௌன்ஸ்டு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. த பார்ட்டி வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓட்டிங். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்டிங்கில் யார் லீடில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட். அவங்க தான் மினிஸ்டராகவோ இல்லை அது ஹையர் அத்தாரிட்டி பொசிஷனுக்கோ வர்றாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் இஸ் செலக்டட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 5 years. அவங்களுக்கு அந்த பதவிக்காலம் எவ்வளோ காலம்னு பார்த்தீங்கன்னா 5 years மட்டும்தான் அது வந்து வேல்யூபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அது 5 years ஆஃப்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அகெயின் வந்து ஓட்டிங் வச்சு ஓட்டிங்லேருந்து பர்சன்ஸை வந்து பீப்புள்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? In this lesson, we learned our government, central government, state government, legislature, executive, and then judiciary, general election. This is the lesson. Read the lesson, children.